ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கோதுமை அடை பார்க்கலாம். அதாவது நம்ம இட்லி மாவுலாம் இல்லைன்னா டக்குன்னு இந்த கோதுமையை போட்டு ஒரு அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, பொடி இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நான் 1½ கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வதக்கி போட்டிருக்கேன். எவ்வளோ வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஜீரகம் போட்டு தாளித்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக அறுத்து போட்டிருக்கோம். உப்பு போட்டிருக்கோம். அதிலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இதில் கலந்து விடுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா 1½ கப்லேருந்து 2 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நல்லா கிளறி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் அடை ஊற்றினோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது மாவு நல்லா கலந்து விட்டுட்டோம். உங்களுக்கு வேணும்னா இதில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லைனா தேங்காய் பொடியாக பல்லாக அறுத்து போட்டுக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தேங்காய் வேணான்னு நான் போடல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், பத்தலை, கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டோம். நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது கோதுமை அடை தோசையை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால வேக லேட் ஆகும். நம்ம நார்மல் தோசை மாதிரி சீக்கிரம் வேகாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா திருப்பி போடணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இந்த தோசையை. இப்போது தோசை ஊற்றியாச்சு, அது வேகட்டும். நம்ம நார்மல் தோசை மாதிரி டக்குன்னு எடுக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால லேட் ஆகும். இப்போது வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஆல்மோஸ்ட் நம்மளோட அடை தோசை, கோதுமை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.